ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து தினமுமே நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். 2 அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரம்ப்கிட்ட வந்திருக்கு. ஒன்றுக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் அறிவிப்பார் ட்ரம்ப். ஆனால் இவராக இப்படி அறிவிச்சாருன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு முதல் அறிவிப்போம், இவரெல்லாம் திருத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரி 2வது அறிவிப்பும் வந்திருக்குது. என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறதையும் ட்ரம்ப்புடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துடலாம். ஈரான் விஷயத்தை நாம்ளே விட்டாலும் கூட அவங்க விட மாட்டாங்க. அந்தளவுக்கு ஈரான் விஷயத்தை பிடிச்சி அமெரிக்கா இப்போ தொங்கிட்டே தான் இருக்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். முதல் அறிவிப்பு பார்த்தா ட்ரம்ப் வந்து ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரானும் நல்லா சண்டை போட்டாங்க, சும்மா சொல்லக்கூடாது, இஸ்ரேலுடைய வான் தடுப்புகளெல்லாம் தாண்டி இஸ்ரேலவே என்ன பண்ணியிருக்காங்க, துவம்சம் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் ஈரானும் ஒரு நல்ல வலிமையான நாடுன்னு சொல்லிட்டு இப்போ நிரூபிச்சிட்டாங்க. அவங்க எவ்வளோ பெரிய டேலண்டான நாடு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்து பேசியிருக்காரு. பேசினது மட்டும் இல்லாமல் ஈரான் மக்கள் ரொம்ப நல்லவங்க, அவங்களும் வளரணும், அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இனி வளர்ச்சிக்கான வழிகளை வந்து அமெரிக்கா வந்து திறந்து விட போகுது. எப்படி திறந்து விட போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மேலே நாங்கள் பொருளாதார தடையெல்லாம் போட்டு வச்சுருக்கோம், அந்த பொருளாதார தடையெல்லாம் நாங்கள் நீக்க போகிறோம். ஈரான் மேலே பொருளாதார தடை போட்டனால தான் ஈரான் ரொம்ப பின்தங்கி போயிருக்குன்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் அவர்கள் அதையெல்லாம் மீறி தான் முன் வந்துட்டு இருக்காங்க. அமெரிக்கா வந்து ஒரு பெரிய நாடு, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா முதலான ஒரு உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டு நாடாக இருக்குது. எல்லாத்தையுமே நிர்வகிக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்குது. எடுத்துக்காட்டானா இவங்கள்ட்ட எந்த நல்லதும் இருக்காது. ஆனால் இவங்களுடைய டாலர் தான் வந்து பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக ஆட்சி செஞ்சுட்ருக்குன்னு சொல்லணும். அப்படி இருக்கும்போது அமெரிக்கா வந்து ஒரு பொருளாதார தடையை போட்டால் அதை ஃப்ரான்ஸு, யூகே எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால ஈரானுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும் நஷ்டத்தை தான் அவங்க தழுவிட்டு இருக்காங்க. அதை மீறியும் அவங்களுடைய எரிபொருளை வைத்து தான் அவங்க கொஞ்சமாவது பொருளாதாரத்தில் சமாளித்து வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப்பே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் பொருளாதார தடையெல்லாம் நீக்க போகிறேன். அவங்களுடைய திறமையை அவங்க காமிச்சிட்டாங்க, அவங்களுடைய வலிமையை அவங்க காமிச்சிட்டாங்க. இன்னும் நாங்கள் வந்து அவர்களை முடக்க போவதில்லை. அதனால் அந்த நாடும் முன்னேறதுக்கான வேலையாக நாங்கள் எல்லா பொருளாதார தடையும் நீக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அறிவிச்சிட்டாரு ட்ரம்ப். அறிவிச்சது மட்டும் இல்லாமல் நாங்களும் வந்து என்ன பண்ணுறோம், அவங்க கூட டீல் வச்சுக்கிறது கூட வந்து ஆசைப்படுறோம். நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் நம்ம என்ன பண்ணலாம், இனிமேல் பிஸ்னஸ் டீலிங்லாம் கூட வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க சொல்லிட்டு. ஆனால் அவங்கள்ட்ட அணு ஆயுதம் மட்டும் இருக்கக்கூடாது, அதனால் அந்த யுரேனியம் எங்கே இருக்கோ அதை மட்டும் எங்களுக்கு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்லி முடிச்சிருந்தாரு ட்ரம்ப். இது ஒரு விதமாக ஐஸ் வைக்கிற மாதிரி இருந்தாலும் கூட, ஆனால் மற்ற விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவரா சொன்னாருங்கிற அளவுக்கு வந்து என்னாச்சு, இதெல்லாம் சொல்லிட்டு 3 லட்சம் கோடி நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு இழப்பீடு மாதிரி கொடுக்க போகிறோம். எதுக்காகன்னு பார்த்தா, நாங்கள் 3 இடத்துல வந்து அணு ஆயுதம் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்த தாக்கி இருக்கிறோம்ல, அதனால அந்த இடத்துல நிறைய நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கோம். அதனால நாங்கள் என்ன பண்ண போகிறோம், 3 லட்சம் கோடி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நம்மளுடைய நாட்டின் கணக்குப்படி தான் 3 லட்சம் கோடி. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க டாலரில் தான் கொடுக்குறாங்க, அது வேறு கணக்கில் வரும். பார்த்திங்கன்னா 3 லட்சம் கோடியே வந்து ட்ரம்ப்பே வந்து ஈரானுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு மாதிரி வந்து ஒரு நஷ்ட ஈடு மாதிரி, நஷ்ட ஈடுன்னு சொல்ல முடியாது, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அடிச்சிருக்கோம்ல அதனால் அவங்களும் வளரட்டுங்கிறக்காக நாங்கள் கொடுக்குறோம், அப்படி ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ட்ரம்ப். சொல்லி முடிச்சுன்னு இந்த ப்ரெஸ் மீட் முடியுது. அதுக்கப்புறம் போனார். யார் என்ன சொன்னாங்கன்னு தெரியாது. எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க, திட்டிருப்பாங்க. என்ன நீங்கள் வந்து இப்படி வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் என்ன பண்ணியிருப்பான், அவன் விட்டு வச்சிருக்க மாட்டான். இந்த அறிவிப்பு வந்ததுக்கு பிறகு ஒரு 6-7 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அறிவிப்பு. உடனே என்ன பண்ணுறாரு, ப்ரெஸ் மீட்டில் மறுபடியும் வந்து ட்ரம்ப் கூடுறாரு. உங்களுக்கே தெரியும், ஒரு தடவை இப்படி பேசினா ஒரு தடவை அப்படி பேசுவாருண்டு. இப்போ என்ன சொல்கிறாரு, நான் எவ்வளோ நல்ல விதமாக நினச்சேன் தெரியுமா ஈரானை, அவர்களுக்கு என்ன கொடுக்கலான் இருந்தேன், அவர்களுக்காக நான் வந்து பொருளாதார தடையெல்லாம் நீக்கி காசை கூட கொடுக்கலான் இருந்தேன் அவங்களுடைய வளர்ச்சிக்காக, நஷ்டத்துக்காக. ஆனால் இந்த ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் என்ன பேசி வச்சுருக்காங்க, அமெரிக்காவை நாங்கள் என்ன பண்ணுவோம், கன்னத்திலே அரைஞ்சிட்டோம், அவங்க எங்கள்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க, நாங்கள் கன்னத்திலே அரைஞ்சு வெற்றி பெற்றோன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய பொய்! இப்படி ஒரு பொய்யை அவங்க பேசலாமா? ஜெயிச்சது நாங்கள் தான், இந்த உலகத்துக்கே தெரியும். இந்த போரில் இஸ்ரேலும் ஜெயிக்கலையாமா, ஈரானும் ஜெயிக்கலையாமா, ஜெயிச்சதே அமெரிக்கா தானம்மா. அமெரிக்கா வந்து ஒரே ஒரு அடி அடித்து ஒட்டுமொத்த போரை நிறுத்திட்டாங்களாமா. அமெரிக்கானால தான் அந்த இடத்துல சமாதானமே வந்துச்சாமா. அப்படி இருக்கும்போது எப்படி ஆயத்துல்லா கொமேனி வந்து அவருடைய ஸ்பீச்சில் வந்து ஒரு பக்கம் வந்து நாங்கள் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டோம், சருக வச்சுட்டோம், இன்னொரு பக்கம் அமெரிக்காவை நாங்கள் கன்னத்திலேயே அரைஞ்சிட்டோம்னு சொல்லலாம். இது ரொம்ப வந்து எங்களுடைய ஈகோவை டீஸ் பண்ணிருச்சு. அதனால் பொருளாதார தடையெல்லாம் நீக்கலான் இருந்தேன்ல, நீக்கலாம் முடியாது. அதேமாதிரி காசு கொடுக்கலான் இருந்தேன்ல, காசெல்லாம் கொடுக்க முடியாது. எந்நேரம் வேணால் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், அணு ஆயுதம் இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் உறுதியாக்கப்பட்டால் தாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு ட்ரம்ப். இப்போ 2வது அறிவிப்பில் 2வது ப்ரெஸ் மீட்டில் அப்படியே எதெல்லாம் அப்போ சொன்னாரோ அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இவரால் மட்டும்தான் இப்படி மாற்றி மாற்றி பேச முடியும். இன்றைக்கி நைட்டு தூங்குறதுக்குள்ளே வேறு ஏதாவது சொன்னால் கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படி பார்க்கும்போது இப்போ மறுபடியும் வந்து தாக்குதலுக்கான ஒரு உத்தரவை கொடுத்த மாதிரி வந்து அமெரிக்கா பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பரபரப்பாக இப்போ செய்தி போயிட்டுருக்கு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்காவே ஈரான் பக்கம் சாஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு செய்தி வந்துச்சு. ஆனால் அந்த செய்தி வந்து
ஒரு நாள் கூட ஆகாமையே மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, இப்போ ட்ரம்ப் வந்து ஈரானை அடிக்கிறதுக்கு மறுபடியும் உத்தரவிட்டிருக்காரு. ஈரான் மீது எந்த நேரமும் நாங்கள் தாக்குதல் செய்வோம், நாங்கள் அதுக்கு ரெடியாக தான் இருந்துட்டு இருக்கோம். இது வந்து சமாதானம் அப்படிங்கிறது அணு ஆயுதத்தை அவங்க வந்து உருவாக்காத வரையும் தான் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, மறுபடியும் வந்து ட்ரம்ப் ஈரானுக்கு போர் மிரட்டலை கொடுத்துருக்காங்க. அநேகமாக அங்கே இருக்கக்கூடிய யூதர்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் முதல்ல கொடுத்த அறிவிப்பு பிடிக்காமல் இருக்கும். ட்ரம்ப்பை பற்றி பார்க்கும்போது ஒரு பிஸ்னஸ் கிடச்சா வந்து போதும், அது வந்து ஈரான் பக்கம் கூட அவங்க சாஞ்சிருவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த பக்கம் இருந்து லாபம் வருதா போதும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எங்களை தாக்காதீங்க, எங்களை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த யூதர்கள் தான் அங்கே என்ன பண்ணுறாங்க, ஆட்சி செய்துட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய புட்டின் அவர்கள் என்ன சொன்னார், அங்கே வந்து சிவப்பு கலர் டை போட்டு அழகாக தான் அமெரிக்காவில் இருக்கவங்களாம் வந்து அதிகாரத்தில் உட்காந்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் எப்பயுமே சிவப்பு கலர் டை போட்டிருப்பாங்க. அது வந்து அவங்களுடைய ட்ரெஸ் கோடு. அங்கே இருக்கக்கூடிய பிரசிடென்ட் ஆகட்டும், பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர் எல்லாருக்குமே ஒரு ட்ரெஸ் கோடு இருக்கும்ல. அதில் வந்து சொல்கிறாங்க சிவப்பு கலர் டை அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, கருப்பு கலர் தொப்பி போட்டவங்க தான் அவங்கள ஆட்சி செஞ்சுட்ருக்காங்க அப்படின்னாங்க. இந்த கருப்பு கலர் தொப்பி யார் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூதர்கள் தான் போடுவாங்க. அந்த யூதர்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரம்ப்பை சுற்றி உட்காந்து ஆட்சி செஞ்சுட்ருக்காங்க. அவரை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மிரட்டிட்டு இருக்காங்க. இதை செய் அதை செய், இல்லாட்டினா உடனே என்ன பண்ணுவோம், இல்லாமல் ஆக்கிடுவோன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு புட்டின் அவர்கள் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே சொன்னார். அதுதான் சரியான ஒரு விஷயம். ட்ரம்ப் வந்து முதல் அறிவிப்பில் சொன்னதுக்கும் 2வது அறிவிப்பில் சொன்னதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. எப்பயுமே அவர் சம்மந்தமாக பேச மாட்டார், அது ஒரு உண்மைதான். மாற்றி மாற்றி பேசக்கூடிய ஒரு மனுஷன்தான். இருந்தாலும் அவர் ஒரு பிஸ்னஸ் டீலிங்கோடு போயிட்டு ஈரான்ட்டே வச்சுக்க வேண்டாம்னு அவரே முடிவு பண்ணாலும் கூட இந்த யூதர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, யாரை கேட்டு இப்படிலாம் அறிவிப்பு கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அவரை போட்டு என்ன பண்ணியிருக்காங்க, மிரட்டி இல்லை பிரெயின் வாஷ் பண்ணி உசுப்பேற்றி விட்டுட்டு இப்போ அவரே மறுபடியும் வந்து நான் தாக்குறதுக்கு கூட உத்தரவு கொடுத்துருவேன், எந்த நேரம் வேணால் தாக்குதல் நடக்கும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஈரானை மிரட்டியிருக்காங்க. அது போக இந்த IAEA வேறு என்ன பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக நாங்கள் உள்ளே தான் வரப்போகிறோம், இன்றைக்கே நாங்கள் வர்றோம், நீங்கள் எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க, நாங்கள் உள்ளே வந்து செக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தடவை அழுத்தம் திருத்தமாக கேட்டிருக்காங்க. நேற்றுலாம் வந்து வரோம்னு சொன்னப்போ இல்லை நாங்கள் IAEAலேருந்து விலகிறோம், நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லிட்டு இருந்தாங்க. தீர்மானமும் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி IAEA வந்து உங்களையெல்லாம் விலகலாம் விட மாட்டோம், நாங்கள் கண்டிப்பாக ஈரானுக்குள்ளே வருவோம், வந்து அந்த யுரேனியமை வந்து நாங்கள் செக் பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு ஈரானுடைய அராச்சி அவர்கள் இன்றைக்கி ஒரு சூப்பரான பதில் சொல்லியிருக்காரு, வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு அமெரிக்கா அடித்ததில் அந்த 3 இடத்துல நஷ்டம் ஏற்பட்டுச்சா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியல, அப்படி தானே? அதை தெரிஞ்சுக்கிறக்காக தானே உள்ள வரீங்க, அதை நீங்கள் உண்மையை சொல்லிட்டு வாங்க, வந்து அந்த 3 இடத்த பாருங்கள். மற்றபடி அந்த இடத்துல யுரேனியம் இருக்குது இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பொய், உங்களுக்கே தெரியும். மற்றபடி எங்களுடைய யுரேனியமை செக் பண்ண வரேன்னு சொல்கிறதெல்லாம் முழுக்க போய் இப்போ அமெரிக்காவுக்கு தெரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல நஷ்டம் ஏற்பட்டுச்சா இல்லையான்ட்டு, அவ்வளோதானே? அதை தானே நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே வந்து அவர் கேட்டிருக்காரு. ஒருவேளை ட்ரம்ப் சொன்ன முதல் அறிவிப்பு இருக்கு பாருங்க, நாங்கள் ஈரானுக்கு காசு கொடுக்க போகிறோம் அப்படி இப்படின்ட்டு, இதெல்லாம் கூட வந்து அந்த IAEAவை இவங்க உள்ளக்குள்ளே அனுமதிக்கணும் ஈரான் அப்படிங்கிறதுக்கான ஒரு மயக்கக்கூடிய வார்த்தைகளாக கூட இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விஷயம் எவ்வளோ தூரம் போக போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.